ஓதுவதின் சிறப்புகள். நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். நிச்சயமாக அது நாளை மறுமையில் அதை ஓதியவருக்கு பரிந்துரை செய்யும். குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்தவரையும் குர்ஆனையும் நாளை மறுமையில் கொண்டு வரப்படும். குர்ஆனின் 2 சூறாக்கள் அல் பக்ரா, அல் இம்ரான் முன்வந்து அந்த இரண்டையும் ஓதியவருக்காக அல்லாஹ்விடத்தில் வாதாடும். உங்களில் சிறந்தவர்கள் குர்ஆனை கற்று அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தவர். குர்ஆனை உரிய முறையில் ஓதி அதன்படி செயல்பட்டவர் நாளை மறுமையில் சங்கையான உயர்ந்த மலக்குகளுடன் இருப்பார். கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுபவருக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும். அல்லாஹுடைய வேதத்திலிருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகின்றாரோ அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும். எவருடைய உள்ளத்தில் குர்ஆனில் கொஞ்சம் கூட மனனம் இல்லையோ அவருடைய உள்ளம் பாழடைந்த வீட்டை போல் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.